அன்பினர்களே, இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்த செய்தியாக வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தமிழக கடற்பரப்பில் இலங்கை மீனவர்கள் 3 பேர் தாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி, கண்டனம், வெறுப்பாக பதிவாயிருக்கின்றது. பாருங்க, தமிழக மீனவர்கள் நம்முடைய கடல் பிரதேசங்களை அத்துமீறி நாளாந்தா அள்ளிட்டு போகணும். அது இலங்கை மீனவர் வடபகுதி மீனவர் சங்கம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. கடந்த காலங்களாக சுருக்கு வலையை கொண்டு குட்டி மீன், அதாவது இன்று பொறிச்ச மீன் கூட மீன் இனங்களை அழிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட வலையை கொண்டு போட்டு நமக்கு கடந்த கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துக்கு பிறகு வடகிழக்கு மக்களுக்கு மீனே கிடையாது. நாங்க பலமுறை புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மீனெல்லாம் இப்ப வானத்தை தொடும் விலைக்கு வந்திருக்கின்றோம். ஏனெனில் மீன் படுவது அரிது. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு பட்டாதான் ஒன்றும், அது இல்லாடி எங்களுக்கு மீனே கிடையாது. வடகிழக்கு மக்கள் மீனே இல்லை, எல்லாமே வெளி மாவட்ட புத்தளம் அந்த பகுதியில இருந்து கற்பிட்டியா புத்தளம் கற்பிட்டு இருக்கின்ற கூலர் மீன் தான் அதிக அளவு எங்களுக்கு வருகுது. இலங்கையை சுற்றி கடல் வளம் மிக்க நாட்டுல சைனாக்காரன் நடுக்கடலை பிடிச்சிட்டு போறான். தமிழக மீனவர்கள் அதான் தொப்புள் கொடி உறவுகளாம். இப்ப தொப்புள் கொடி உறவுகளா ஒரு மீன் வேணும் அடிச்சு காயப்படுத்தி அவனோட மண்டையில நிறைய வீடியோ வருது பாருங்க. அவன் பாவம் இல்லையாடா, நீங்க எவ்வளவு வந்து அள்ளிட்டு போறீங்க சுருக்கு வலையை போட்டு, அதை கண்டம் தெரிவிக்கான்னு சொல்லி நீங்க என்னமோ ஒரு மிகப்பெரிய குண்டுசாரியும் பயங்கரவாதியும் கைது செய்த போல ஒருத்தனை போட்டு அடிச்சு மூஞ்சி தலையெல்லாம் பயங்கரமான காயம். பாவம் இல்லையா? நீங்க எதுக்காக கடவுளை வணங்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அநியாயத்துக்கு பாவத்தை செஞ்சு போட்டோ நீங்க கடவுளை வணங்குறது அர்த்தமே இல்லையே. அது இந்த தங்கச்சி மடம். இப்ப நீங்க புலிகள் காலத்துல ஏகப்பட்ட கடத்தல கொண்டு எவ்வளவு பொருட்களை கொடுத்துருவீங்களே, நீங்க தான் கொடுப்பீங்க. வேற யார் வந்தா? மானத்தலையா வந்துச்சு, நீங்க தானே கொடுப்பீங்க. இப்ப நீங்க நான் எங்கட மக்கள் அடிச்சா அப்படிங்க வாங்க. அந்த செய்திக்குள்ள பாத்துருவோம், நிறைய செய்தி வந்திருக்கு, பாத்துருவாங்க. கொஞ்சம் இது கண்டனமிக்க செய்தி. இது மனித, அதாவது இதயமுள்ள எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள இல்ல. அவன் வாழ்வாதாரத்துக்கு அவன் உங்களோட எல்லை தாண்டினு சொல்லி நீங்க அடிக்கிறண்டா, அப்ப எங்கட மீனவன் உங்களை அடிச்சு கொள்றது எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க ஆக்களோட நீங்க சண்டித்தனமா? எங்கடாக்கள் எவ்வளவு சாத்துவானுகள்? அவன் துப்பாக்கிலேயே பிறந்தவனுங்கள்ல. நீ துப்பாக்கியை தொட்டு பார்த்திருப்பாய். இவனுங்கள் தமிழ் வடபாதி மீனவன் துப்பாக்கிலேயே பிறந்தவனிக்கானுகள். என்னடா நீங்க எல்லாம் உங்களோட பழப்பம். வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தமிழக கடற்பரப்பில் இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி, கண்டனம், வெறுப்பாக பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மற்றும் காங்கேசன்துறை மீனவர்கள் கோடிக்கரை அருகே இந்திய மீனவர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காங்கேசன்துறையைச் சேர்ந்த 27 வயது மீனவன் அயந்தன் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். 2 மீனவர்கள் காயங்களுடன் தப்பியோடி கடல் பகுதியிலேயே தப்பியோடி பருத்தித்துறை திரும்பிய நிலையில் ஒருவர் தமிழக போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருக்குத்தான் மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்குது. வீடியோ வருது, பார்க்கலாம். நாகப்பட்டினம் அருகே உள்ள கோடிக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த மீனவர்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் பயன்படுத்தும் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்ததாக கருதப்படும் இந்திய மீனவர்கள் ஒரு விசைப்படகில் வந்த நபர்கள் இலங்கை மீனவர்களின் படகை வழிமறித்து தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. தாக்குதலில் ஒரு மீனவர் படுகாயமடைந்ததுடன் அவர்களது மீன்பிடி வலைகள் மற்றும் GPS கருவிகள் பறிக்கப்பட்டதாகவும் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தமிழக வடபகுதி மீனவர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த மீனவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இலங்கை கடற்படையினருக்கும் கடற்தொழில் திணைக்களத்திற்கும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை மற்றும் வலைகள் சேதமாக்கப்படுவது தொடர்பான மோதல்கள் அவ்வப்போது நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் மீனவர் அமைப்புகளிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது.
கோடிக்கரை தமிழகம் மற்றும் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் ஆகிய 2 இடங்களும் பாக்கு நீரிணை ஊடாக மிக அருகருகே அமைந்துள்ள கடலோர பகுதி என்பதால் மீனவர்கள் பொதுவாக தங்கள் மீன்பிடி படகுகள் மூலமாகவே இந்த பயணத்தை மேற்கொண்டனர். நடுக்கடலில் இலங்கை மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லை கோட்டுக்கு, அதாவது சர்வதேச எல்லையை தாண்டி அருகில் அல்லது எல்லை தாண்டி கோடிக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இந்திய மீனவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நடுக்கடலில் வைத்து இலங்கை மீனவர்களின் படகை மற்றொரு விசைப்படகு மூலம் வழிமறித்து அதன் பிறகுதான் தாக்குதல் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக இத்தகைய மோதல்கள் நடுக்கடலில் நடக்கும் போது உடனடியாக உதவிக்கு யாரையும் அழைக்க முடியாத சூழல் இருப்பதால் மீனவர்கள் அதிக பாதிப்பு உள்ளாகின்றனர். தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் நடுக்கடலில் இருந்து தப்பித்து தங்களது படகு மூலமாகவே பருத்தித்துறை கரைக்கு வந்து சேர்ந்தனர். சமீபத்திய தகவலின்படி இந்த மோதலில் 3 இலங்கை மீனவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளனர். இது குறித்து விரிவான செய்திகள் வருமாறு பார்க்கலாமா? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனைப்பகுதி காங்கசன்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இச்சம்பவத்தில் சிக்கியுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி அன்று வெளியான தகவலின்படி ஒரு விசைப்படகில் சென்ற 3 இலங்கை மீனவர்களை இந்திய மீனவர்கள் கடலில் வைத்து வழிமறித்துள்ளனர். அவர்களில் 2 மீனவர்கள் நடுக்கடலில் இருந்து தப்பித்து பருத்தித்துறை கரைக்கு சென்றுள்ளனர். ஒருவர் மீனவர், அவர்தான் காங்கசன்துறையைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் இந்திய மீனவர்களால் பெருமளவு தாக்கப்பட்டு நாகப்பட்டினம் கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர் தற்போது தமிழகத்தில் உள்ள நாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவத்தின் போது இலங்கை மீனவர்கள் தரப்பில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கரை திரும்பியதாகவும் மற்றவர் தமிழகத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 3 மீனவரில் ஒருவர் காயமின்றி தப்பியிருக்கின்றார். ஒரு இலங்கை மீனவர் தமிழக போலீசாரால் அல்லது கடலோர படையினரால் அவங்களோட பொறுப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். காங்கேசன்துறை பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய ஒருவர் தான் தற்போது தமிழக போலீஸின் கட்டுப்பாடு இருக்கிறாங்க. அவருக்கு தான் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. மூஞ்சிலையும் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் ஒப்படைப்பட அந்த கடலோர காவல் படைன்னு சொல்லுவோம். எல்லை தாண்டி மீன் பிடித்தது மற்றும் மோதலில் ஈடுபட்டது போன்ற காரணங்களுக்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் தெரியும். அவனங்கடா முதலுக்கு போனா நீங்க அவனுக்கு அடிச்சிருங்கிற அவங்க எஃப்ஐஆர் போட்டிக்கான்னு அவனை புனையில வர முடியாத மாதிரி இனி அரச மட்டத்தில் டிப்ளமிக் மட்டத்தில் அங்கெல்லாம் செஞ்சு ஒரு 14 ரிமாண்ட் பண்ணி 1 மாதத்துக்கு பிறகு நாட்டுக்கு வர இருக்கிறார். அந்த மீனவர் தாக்குதலில் காயமடைந்திருந்ததால் அவர் தற்போது நாகப்பட்டினம் அரச மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு சர்வதேச எல்லை தொடர்பான விவகாரம் என்பதால் வெளியுறவுத்துறை மற்றும் கடலோர காவல் படை மூலமாக முறைப்படியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மீதமுள்ள 2 மீனவர்கள் மட்டும் தப்பித்து இலங்கை பருத்தித்துறை பயன்பெற்றோம் கரைக்கு திரும்பியாகவும் தமிழகத்தில் உள்ள மீனவரை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. அந்த மீனவரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வழிந்த நிலையில் அவர் படகில் அமர்ந்திருக்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் பதியாகியுள்ளது. அந்த வீடியோ வருகின்றது, நீங்கள் பார்க்கலாம். அந்த மீனவர் இந்திய மீனவர்களால் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படும் போது அல்லது கடலோர பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கப்படும் போது எடுக்கப்பட்டதாக அந்த காட்சிகள் தெரிவிக்கப்படுகிறது. காயங்கள் மிக கடுமையாக இருந்ததால் அவரோடு உடனடியாக நாகப்பட்டினம் அரச தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அதாவது எமர்ஜென்சி சர்வீஸில் அவர் இருக்கிறார். வட இலங்கை மீனவர்கள் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் எல்லை தாண்டுவது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் இது மனிதாபிமான முறையில் தாக்குவது கண்டிக்கத்தக்கது என்றும் இது ஒரு மிருகத்தரமான செய்தி என்று நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கலாம். இந்த சம்பவம் குறித்து இலங்கை வெளிவிகார அமைச்சு இந்திய தூதரகத்தின் ஊடாக தனது கவலையை தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிஞ்சாங்களோ தெரியல, அவங்க அதை செய்யணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மீனவர் தற்போது சிறையில் அடைக்கப்படவில்லை. மாறாக போலீஸ் பாதுகாப்பில் மருத்துவமனையில் எமர்ஜென்சி பிரிவில் இருந்து அவர் சிறைக்கு மாற்றப்படுவார். காங்கேசன்துறையைச் சேர்ந்தவர் தான். அவர் பேரு 27 வயசு அயந்தன் என்ற மீனவர். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம் நல்ல சிகிச்சை அளிக்கிறாங்களாம். உயிர் ஆபத்து நீங்க இருக்குது, அந்த செய்தியும் வந்து இருக்குது. ஆக இது ஒரு வன்மையாக ஒரு கண்டிக்கத்தக்க செய்தி இல்லையா? இது முதலாவது இது ஒரு பாவமான செய்தி இல்லையா?
நீங்க எங்க பகுதியில வந்துட்டு அந்த கூட்டம் கூட்டமாக வந்து மீன் அள்ளிட்டு போறீங்க, ஒருத்தன் கேட்கல, எங்கிட வாழ்வாதாரங்களை அள்ளிட்டு போறீங்க. இப்ப எங்கிட்ட மக்களை கொல்ல கூட ஒரு பாவம் படலையா உங்களுக்கு? கடல்ல அவன் என்ன வேணுமெண்டா வந்திருப்பான். இப்ப நீரோடும் சுழியோடும் காற்று உயிரை பணயம் வச்சு செய்யற ஒரு தொழில்ல நீங்க அந்த உயிரை பறிக்கிற மாதிரி செய்வது என்பது நீங்க என்ன தொப்புள் கூடிய உறவு? உங்களை நாங்க சேர்க்கலுமா? நீங்க இந்த உறவுக்குள்ள நீங்க இருக்கீங்களா? இது ஒரு பாவமான செயல் இல்லையா? உங்களுக்கு இதை தாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நீங்க வருகின்ற போது இங்க உள்ள வடபகுதி மீனவன், நூற்றுக்கணக்கான மீனவன் போய் சொல்லி அவன் கையில இத்தனை விட துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கி இல்லாம இருப்பானுகள். அப்ப உங்களை வந்து சுட்டு கொல்ல எவ்வளவு நேரம் ஆகுண்டா? கொஞ்சம் பாருங்க. நீங்க தமிழக மீனவர்களே, நீங்கள் வானத்தை பார்த்து துப்பிக் கொண்டிருக்கிறீங்க. உங்க மூஞ்சிலாம் அந்த தாக்கம். அப்ப சித்திரவதை செய்வதெல்லாம் ஒரு சர்வதேச விதிகள்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா? அவன் ஆயுதம் கடத்தி வந்தானா? நீங்க எவ்வளவு கஞ்சாவை எங்க ஊருக்கு கடத்தி வராங்க? எவ்வளவு கஞ்சா கேரள கஞ்சான்னு கேரளாக்கு சம்பந்தம் இல்லாத மூட்டையா நீங்க ஆனா கடத்தி வராங்க. நீங்க ஆனா எல்லாம் பண்றீங்க. நீங்க ஆனா போதை பஸ்ஸா கடத்தி கொண்டு வராங்க. புலிகள் காலத்துல நீங்க தங்கச்சி மடம் தான் ஆக கூடுதலாக, தங்கச்சி மடம் மண்டபம் இந்த பகுதியில ஆக கூடுதலான கடத்தல் வியாபாரம் பண்ணினீங்க. இப்ப கடத்தல் வியாபாரங்களும் பண்ண அரசாங்கம் விடுவது இல்லை. அந்த வெறித்தனத்தை கொண்டு நம்ம மீனவர் மக்களை காட்டுறீங்க. டேய் வேணாண்டா, தாங்காதுடா, பாவண்டா, விட்டுருங்கடா. ஏன்டா இப்படி எல்லாம் மாறுறீங்க? தமிழக மீனவன் ஏன் இப்படி ஒரு உங்களுக்கு இந்த மூர்க்கத்தனமான மிருகத்தனமான தாக்கலுக்கு வராங்க? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை நாங்க தமிழக அரசிடம் இது ஒரு கண்டனமாக கொடுக்க வேண்டும். இது கூடாது. நீங்க எத்தனை பேர் இலங்கை ராணுவத்தால கொல்லப்பட்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில 800 பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்கீங்க. நாங்களா கொண்டோம்? நீங்க அத்துமுறை மீன் பிடித்தால் அவன் கொண்டு இருக்கிறான். இப்ப எங்க மக்களை கை வைக்கிங்கிற பாவம் இல்லையாடா? இது ஆக பாவண்டா, விட்டுருங்கடா. நீங்க நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் இங்க வந்தா உங்களை சாம்புவானுல்ல, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆக இது ஒரு கண்டனமாக நாங்க தெரிவிக்கின்றோம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.